Hi friends, welcome to day 23 of Excel. Day 23 of Excelல நம்ம வந்துட்டு filter functionல and or வந்துட்டு எப்படி include பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம filter function பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நார்மலா நம்ம filter பண்றதுக்கு நிறைய காலம்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். ஒவ்வொரு டைமும் நம்ம filter அப்ளை பண்ணிட்டு filter பண்ணி கிளியர் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு டைம் கன்சூமிங் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பை ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாலே அண்ட் ஆர் ஃபங்க்ஷன், அதாவது மல்டிபிள் கிரைட்டீரியா வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ரெண்டுமே வேணும். ஸோ இங்க வந்துட்டு நான் ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளா டெவலப்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு எப்படின்னு தெரியும். ஜஸ்ட் ஈக்குவல் டு ஃபில்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபில்டர்ல அரேங்கிற இடத்துல நம்மளோட டோட்டல் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் தட் கமா கொடுத்துக்கிறோம். இன்க்ளூட்ல வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் எடுத்துக்க போறோம். ப்ராஜெக்ட் நேம் வச்சுதான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் எடுத்துக்கிறோம். அண்ட் ஈக்குவல் டு எந்த செல் வச்சு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா இங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. பட் டெவலப்மெண்ட் பிளஸ் 0.0, அதாவது ஸ்டார்ட் பண்ணாத டெவலப்மெண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3 இருக்கனால நம்மளால ஈஸியா பார்த்துக்க முடியுது. பட் இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறப்ப பண்றது கஷ்டம். ஸோ இப்போ எகெயின் நம்ம வந்துட்டு அந்த ஃபார்முலா போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கலாம் அண்ட் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். நெக்ஸ்ட் இப்போ அன்ஃபங்க்ஷன் அண்ட் இந்த வேல்யூவும் வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஸ்டார் கொடுத்து ஆஸ்ட்ரிக் கொடுத்தோம் அப்படின்னா அன்ஃபங்க்ஷனா கன்சிடர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த வேல்யூ தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் டு இந்த செல் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் டெவலப்மெண்ட் அண்ட் 0%. ஸோ இப்போ இங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க ஈவெண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேற ஏதாவது கொடுக்கலாம். நம்ம ட்ரைனிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரசன்டேஷன் இந்த மாதிரிலாம் பண்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதுல நான் வந்து ஜஸ்ட் 100% கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல 100% இல்லை. ஸோ வேற எதுலயாவது நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஈவெண்ட்ஸ்ல 100%, ஈவெண்ட்ஸ்ல இல்லை. ஸோ இங்க இதுல 100% சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க சப்போர்ட்ல 100% இருக்கு. நமக்கு வந்து சப்போர்ட்ல 100% இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அன்ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நேம் வேணும் ஆர் கண்டிஷன், எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் வேணும் பிளஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட்டும் வேணும். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சப்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர் ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஆர் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆர் ஃபங்க்ஷனா எக்ஸல் கன்சிடர் பண்ணிக்கோ. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அரேல நம்மளோட டோட்டல் டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமா இன்க்ளூட்ல வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம்.
ஓகே, ஈக்குவல் டு சப்போர்ட். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆர் ஃபங்க்ஷனா நமக்கு வந்துட்டு கன்சிடர் ஆயிரும். ஸோ பிளஸ் அகெயின் சேம் ஃபார்முலா, சேம் அதே கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு டெவலப்மெண்ட். ஸோ இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஆர்குமெண்ட் எடுக்கும்போது இங்க எப்பயுமே பிராக்கெட் போட மறந்துடாதீங்க. ஸோ இங்க ஒரு பிராக்கெட், ஸோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் எக்ஸல் வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ சப்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே கிடைச்சிரும். சப்போஸ் இங்க சப்போர்ட்டுக்கு பதிலா நான் எனக்கு வந்து ட்ரைனிங் வேணும். சாரி, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரைனிங் அண்ட் சேல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ ட்ரைனிங் அண்ட் சேல்ஸ். ஸோ நமக்கு சீரியல் நம்பர் படி ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. ஸோ லார்ஜ் டேட்டாஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.